நம்ம வந்து ராமகோ சக்கியம் பத்தி பார்க்க போறோம். அடியன் வந்து இந்த வித்யார்த்தி சதஸ்ல ராமகோ சக்கியம் அப்படின்ற டாபிக்ல அடியன் வந்து பிரசன்ட் பண்ண வந்திருக்கேன். ராமகோ சக்கியம், ராமருக்கு வந்து ராமர் வந்து காட்டுக்கு போயிருக்கும் போது குஹன் தான் வந்து அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஹெல்ப் பண்ணார். அதாவது அவர் வந்து நிஷாத ராஜா அவர் அப்படின்னு பேரு. ஏன்னா அவர் வந்து நிஷாத குலத்தோட ராஜா. அந்த நிஷாத குலத்தோட மேஜர் ஆக்குபேஷன் வந்து ஹண்டிங். இதுல என்ன ஆச்சுன்னா, குஹன் வந்து ராமரை பார்த்த உடனே அவரை இன்வைட் பண்ணி அவருக்கு வந்து உபச்சாரம் எல்லாம் பண்ணி அவரை வந்து சாப்பிட பால் பழம் எல்லாம் கொடுத்து அவருக்கு வந்து இது சேவ் பண்ற. அதுக்கப்புறம் ராத்திரி ஆறுது. அது அப்போ வந்து குஹன் வந்து எல்லாருக்கும் வந்து படுக்க வந்து ஹெல்ப் பண்றாரு. அப்போ வந்து குஹன் வந்து எல்லாருக்கும் பெட்டு ரெடி பண்றச்சு, லக்ஷ்மணருக்கும் சேர்த்து ரெடி பண்றாரு. அப்ப லக்ஷ்மணர் சொல்றாரு, அடியே எனக்கு வேணாம், ஏன்னா நான் வந்து இந்த காட்டுக்கு வந்திருக்கிறது ராமரோட வந்து இருந்து ராமரை வந்து பாதுகாத்து காட் பண்ணிட்டு ராமரை ராத்திரி ஃபுல்லா தூங்காம இது பண்றதுக்கு தான் அடியன் வந்திருக்கேன் அப்படின்னு லக்ஷ்மணன் வந்து குஹன் கிட்ட சொல்றார். அதே மாதிரி நீங்க படுத்துக்கோங்க, நீங்க காட்டால இருந்து உபச்சாரம் எல்லாம் பண்ணிருக்கீங்க, ரொம்ப களைச்சு போயிருப்பீங்க, அதனால நீங்க படுத்துக்கோங்க அப்படின்ற. குஹன் சொல்றார், நீங்க படுத்துக்கோங்க, நான் பாத்துக்கிறேன் எல்லாரும். ஏன்னா குஹனுக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு தம்பி வந்து ராமரை வந்து விட்டு கொடுத்துட்டான், அவன் அம்மா சொல்லிதான் பண்ணானோன்னு தெரியல, ஆனா விட்டு கொடுத்துட்டான். இன்னொரு தம்பி பத்தி தெரியல, அதனால நம்ம வந்து ராமரை பார்த்துக்கலாம் அப்படி ராத்திரி ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூச்சிருந்தார். இந்த மக்கள்லாம் என்ன பண்றா, இதை பார்த்துட்டு நம்ம ராஜாவும் வந்து முடிச்சிருந்திருக்கா, எங்கேயாவது பரதன் மாதிரி நம்மளோட ராஜாவும் சேர்ந்து லக்ஷ்மணரோட சேர்ந்து ராமரை ஏதாவது பண்ணிட்டா அப்புறம் ராமருக்கு ஏதாவது ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து முடிச்சுருக்கா. அடியன் வந்து இது ஒரு ஸ்லோகமா எழுதியிருக்கேன் என்னோட ஓன் வேர்ட்ஸ்ல. வாசிமா ஏழு ஸ்லோகத்தை படி. நித்தியமும் சேவை செய்ய நித்திரையின்றி இளையவன் விழித்தான், நிகரில்லா விருந்தோம்பல் செய்ய நிஷாதன் விழித்தான், நிலையில்லா நிலையை கண்டு மற்றவர் விழித்தனர். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கிறேன். வீரநாயக்கன் இருவருடன் மனம் சென்றானோ, தீர வேடுவ அரசனை கண்டானோ, சூரராஜனே என்னோட ஐவரானோம் என்றானோ அப்படின்னு. அதாவது ராமர் வந்து அந்த அடுத்த நாள் காத்தால கிளம்பும் போது குஹன் கிட்ட சொல்ற, நீ லக்ஷ்மணன் வந்து என்னோட தம்பி, ஏன்னா நீ என்னோட தம்பி, உன்னோட தம்பி லக்ஷ்மணன்றனால குஹன் வந்து என்னோட தம்பி, அப்புறம் சாரி லக்ஷ்மணன் வந்து என்னோட தம்பி, அப்புறம் சீதா வந்து உன்னோட தோழின்றனால அடியனோட மனைவி அப்படின்னு ராமர் வந்து சொல்றார். அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து 5 பேரா ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து ராமர் வந்து கிளம்புறார். அப்படியே அவர் வந்து குஹன் வந்து போட்டிங் வந்து போட் பண்ணிட்டு அவர் அக்கறையே சேர்த்துடுறார். சேர்த்து அவர் மண்ணில் நடந்து போற இடத்துல வந்து குஹன் வந்து அந்த இடத்த வந்து கண்ணில் தொட்டு ஒத்துக்கிறார். அந்த மண்ணை எவ்வளவு பக்தி அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறார். அவ்வளவுதான் அடி நான் சொன்னேன் நான் சொன்னப்ப கவலைப்படாத, இந்த மாதிரி தான் நான் இந்த சதஸ்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் இருந்தாலும், நான் டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்தாலும் நான் சொன்னேன். நீயே கவிதை எல்லாம் பண்ணிருக்கேன், ரொம்ப நல்லா இருந்திருப்பேன். வெரி குட். கவிதை எழுதுறதுங்கிறது வந்து சதஸோடைய ஒரு ட்ரேட்மார்க். அதை நான் கடைபிடிச்சு பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகா இருந்தது. நீயே எழுதின கோசகன், இவ்வளவு குட்டியா இருந்து இவ்வளவு எதிரி சூப்பரா எழுதிருக்க.
சந்தோஷமா, கீப் இட் அப். நமஸ்காரம் அடியன். அடியன் ராதிகா, ஸ்ரவனோட அம்மா. ஸ்ரவனுக்கு இன்னைக்கு அட்டெண்ட் பண்ண முடியல, பட் ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் டு லிசன் டு த கிட்ஸ். ஸோ அடியன் இன்னைக்கு ஃபுல் செஷன் லிசன் பண்ணியிருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது, வெரி இம்ப்ரெசிவ். ஆஸ் அ குரு உங்களுக்கெல்லாமும் ரொம்ப இது வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் ஆஃப்டர் டீச்சிங் குழந்தைகள் எப்படி அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுறாங்கிறது நமக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இல்லையா? ஸோ இன் தட் வே ஐ வாஸ் திங்கிங் அபவுட் ஃப்ரம் த குருஸ் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஆஸ் லிஸ்னர், குழந்தைகள் இந்த அளவுக்கு கத்தனை இந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காங்கிறது இட்ஸ் அ வெரி வெரி ஹாப்பி திங். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் மை ஃபீலிங்ஸ் அபவுட் திஸ். அடியன் தன்யாஸ் அடியன். தன்யாஸ், ரொம்ப சந்தோஷம். This encouragement matters a lot to children. Thank you so much, Adi.